ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனை பார்க்கும் பொழுது இதெல்லாம் செய்யல என்று சொன்னா இவன்லாம் நாகரிகம் இல்லாதவன், பண்பாடு தெரியாதவன், ஒரு மனுஷன் எப்படி பழகிறதுன்னு கூட இவனுக்கு தெரியல அப்படின்னு உலகம் சொல்லிடும். பல விஷயங்கள்ல இந்த மாதிரியான பண்பாடுகளை உலகம் கவனிக்கிறது. ஆனால் இஸ்லாம் அந்த பண்பாடுகள்ல இவன் கவனிக்க விட்டுருக்கான் பாருங்க, அதையும் சேர்த்து சொல்லுது. இந்த பண்பாடுகளை இஸ்லாமும் சொல்லுது. ஒரு மனுஷனை பார்த்தா சிரிக்கணும், பேசணும், அந்த விஷயங்களை எல்லாம் இஸ்லாமும் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் இதை சொல்வதோட இவர்கள் கண்டுகொள்ளாமல், மனித குலம் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிற பல விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை செலுத்தி நமக்கு அதுல தனித்து விளங்குற காட்சியை பார்க்கிறோம். முதலாவதாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது நம்ம சலாம் சொல்வது என்பதை இஸ்லாம் நமக்கு ஒரு வழிமுறையாக ஆக்கியிருக்கிறது. இந்த சலாம் சொல்வதை பொறுத்த வரைக்கும் நம்ம சலாம் சொல்வதற்கு பதிலாக வணக்கம் அல்லது நமஸ்தே, நமஸ்காரம், குட் மார்னிங், இப்படி பலவிதமான சொற்களை உலக மக்கள் என்ன செய்யறாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறோம். இந்த முகமன் சொல்வதை ஒருத்தர் பார்க்கும் பொழுது சந்திக்கிற இந்த முகமன் இருக்கு பாருங்களேன், இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் இந்த முகமன் சொல்லணுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்கு சொல்லுவாங்க என்று கேட்டா, யாரு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முகமன் சொல்லுவாங்க. யாரு ஏற்கனவே அறிமுகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முகமன் சொல்லுவாங்க. நம்ம போய்கிட்டே இருக்கோம், யாருன்னு ஒருத்தர் தெரியாது, அவரை பார்த்துட்டு வணக்கங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. மற்ற உலகம் பூரா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாரோ எவரோன்னு தெரியாத ஒருத்தர் நமக்கு எதிரால வர்றாரு, நம்ம பாட்டுக்கு போன அவரை முன்ன பின்ன பார்த்தது இல்ல. அந்த மாதிரி ஒருவரை பார்த்து விட்டு குட் மார்னிங் என்ன நல்லா இருக்கலன்னா ஏன் நல்லா தானே இருந்தான்றாங்க. இவன் எதுக்கு நம்மளுக்கு குட் மார்னிங் சொல்றான்? அப்ப குட் மார்னிங் யாருக்கு சொல்லணும் விளங்கி வச்சிருக்கிறான்? தெரிஞ்சவனுக்கு தான் சொல்லணும். உலகம் பூரா என்ன பண்பாடை கத்து வச்சிருக்கிறாங்கன்னா, யார் அவங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமா இருக்கிறாங்களோ, யாரு ஏற்கனவே பழகி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சொல்ற காட்சியை பார்க்கிறோம். அல்லது ஒரு தரப்புக்காவது தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்கணும், அல்லது ஒருத்தருக்காவது பழக்கம் இருக்கணும். அதாவது பெரிய தலைவரா இருப்பாரு, அவரை எல்லாரும் பார்த்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா இவரை அந்த தலைவர் பார்த்திருக்க மாட்டாரு. தலைவரா இருக்கிறவங்கள எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த தலைவர் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரா? தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாரு. அந்த தலைவர் ரோட்ல நடந்து போறாருன்னு வைங்க, ஒரு பெரிய அரசியல் கட்சியுடைய தலைவர், அவர் அந்த பகுதியில் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அண்ணே வணக்கம் பாய்வன், அவர் இவனுக்கு வணக்கம் சொல்ல மாட்டாரு. ஏன்? அவருக்கு தெரியாது. இவனுக்கு அவர் தெரியும்ல, நேரடியா பார்க்கலண்டா கூட டிவியில பார்த்திருப்பான், பேப்பர்ல பார்த்திருப்பான், பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பார்த்திருப்பான். என்னமோ ஒரு வகையில இவன் தெரிஞ்சு வச்சிருக்க காரணத்தினால அவர் வரும்போது அவரை கண்டுறான். கரெக்டா கண்டு எதுக்கு பதவி செஞ்சிடறான். ஒரு ட்ரெயின்லயோ விமானத்திலயோ இதுலயோ போய் கொண்டிருக்கிறோம், பக்கத்தில் அவர் இருந்தாருன்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம உடனே அவருக்கு வணக்கம் சொல்லிடுவாங்க, குட் மார்னிங் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. இத்தனாயிரம் பேர் கூட வர அவனுக்கு சொன்னோமா, வேற ஒருத்தன் அந்த பக்கத்து சீட்ல இருந்தா சொல்லிருப்போமா? இந்த இவன் உட்கார்றதுக்கு பதிலா வேற ஒருத்தன் நமக்கு யாருமே தெரியாதவன் பக்கத்து சீட்ல உட்கார்றான். அண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன செய்வான், நம்மள லூசு நினைக்குவான். நம்ம போய் அவனுக்கு வணக்கம் சொன்னோம்னா இவன் யாரு எனக்கு வணக்கம் சொல்றான் அப்படி நினைக்க வேண்டாம் இல்லையா? அப்ப இது என்ன கவனிக்க தவறுறாங்க இவங்க, இந்த மனிதனுக்கு மனிதன் காட்டக்கூடிய இந்த குறைஞ்சபட்ச ஒரு மரியாதை, குறைஞ்சபட்ச அன்பு, குறைஞ்சபட்ச ஒரு முகமன், இத தெரிஞ்சவனுக்கு தான் தருவேன் உலகம் பூரா சொல்லுது. இது யாருக்கு தான் கொடுப்பாங்களா? எனக்கு ஏற்கனவே அறிமுகமா இருக்கணும், எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும், எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவருக்கு தான் நான் இதை சொல்வேனே தவிர எனக்கு தெரியாத ஆட்களுக்கு நான் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் உங்களுக்கு எப்படி கற்றுத்தருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நபி தோழர்கள் கேட்கிறாங்க, ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்துல சிறந்த நல்லறம் எது? இஸ்லாத்துல இருந்து கொண்டு மனிதன் செய்கிற காரியத்துல சிறந்த காரியம் எது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துத்இமு தஆம், பசித்தவருக்கு உணவு கொடுப்பது. அது இரண்டாவது பிந்தி வச்சுக்கணும், அது வேற தலைப்புல வரும், அதுவும் தனித்து விளங்குற தலைப்புல வரும். நீ பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, தக்ரவு சலாம அலாமன் அரப்தவும் அல்லம் தாரிஃப், உனக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். இஸ்லாம் நமக்கு எப்படி கற்றுத்தருதுன்னு சொன்னா, தெரிஞ்ச ஆளுக்கும் சலாம் சொல்லு, ஆளு யாருன்னா உனக்கு தெரியாது சலாம் சொல்லு. இது நம்ம சொல்றோமே, இது வெறும் வரட்டு தத்துவமா இல்லையே. நம்ம யாராவது ஒரு ஆளை பார்த்தோம்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோமா இல்லையா? அவர் இமையா நமக்கு சலாம் சொல்றான்னு நினைக்கிறாரா? நம்ம யாரோ வெளியூர்கார ஒருத்தர் வர்றாரு, அவர் ஆனா முஸ்லீமுக்கு தான் சொல்லணும்னு சுருக்கிட்டான், ரெண்டாவது வருவோம். ஆனால் ஒருத்தர் நம்ம சலாம் சொல்றதுக்கு தகுதியான ஒரு ஆள் வர்றாருன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்,
ஒரு தொப்பி வச்சு தாடி வச்சுட்டு இப்ப நம்ம பாயின்னு நமக்கு தெரியுது. உடனே என்ன செய்வோம், அவர் யாருன்னு தெரியாட்டாலும், எந்த ஊருக்காரரா இருந்தாலும், அவர் எந்த லாங்குவேஜ் பேசுறவா இருந்தாலும், அமெரிக்காக்காரரா இருந்தாலும், அரபி நாட்டுக்காரர் நல்லா தெரியும், அரபு நாட்டுக்காரரா இருந்தாலும் நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், அவரு அலைக்கும் சலாம் பாரு, நீ ஏன்டா எனக்கு சொன்ன, நான் ஏன்டா உனக்கு சொன்ன, ரெண்டு பேரும் நினைக்க மாட்டோம். ரெண்டு பேருக்குமே அந்த பத்தி ஃபீலிங்கே வராது. நம்மளை எப்படி ஒரு நாகரிகம் உள்ள மக்களா இஸ்லாம் மாத்துதுன்னு கேட்டா, மனுஷன் அவ்வளவு பேருக்கு நீ சலாம் சொல்லு, உனக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, அவனை நேருக்கு நேரம் பாத்துறீங்கல்ல, பக்கத்து சீட்ல உட்கார்ந்துடுறான்ல, அவனோட தொடர்ந்து பிரயாணம் பண்றீங்கல்ல, அவனுக்கு ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வேண்டியானப்பா, நீ ஏற்கனவே தெரிஞ்சவனுக்கு தான் நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இஸ்லாத்துல இதான் சிறந்ததுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே சிறந்த காரியங்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயும் நீங்க காண முடியாத விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரே இந்த சர்டிபிகேட் சொல்றாங்க, தனித்து விளங்குதுங்கிறாங்க. இஸ்லாத்துல உள்ள சிறந்த என்னன்னு கேட்டா, நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் தெரிந்தவருக்குத்தான் நாங்க முகமன் கூறுவோம், வாழ்த்து கூறுவோம் என்பதை நான் மாத்துறேன். தெரிஞ்சவருக்கும் தெரியாதவருக்கும் நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 12வது ஹதீஸ், 28வது ஹதீஸ், 6236வது ஹதீஸ்கள்ல எல்லாம் இது பதிவா இருக்கிறது. அப்ப இது குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இதை சொல்றாங்க. நம்மளும் ஒரு அளவுக்கு நடைமுறைப்படுத்தணும். 100% நடைமுறைப்படுத்தாட்டா கூட நம்மளும் என்ன செய்யறோம், ஏதோ ஒரு தீன்தாரி மாதிரி ஆளா இருந்தா நம்ம சொல்லிடுவோம். தொழுகை இல்லாதவன் தீன், இவனுக்கு தீனே இருக்காதுன்னு தெரிஞ்சா முஸ்லீமா இருந்தா கூட சொல்ல மாட்டோம். யாரும் கண்டிப்பா சொல்லிடுறோம், ஏதோ தொழுகை பார்த்து உள்ள ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தெரியுதுன்னா சொல்லி போடுமா இல்லையா, அறிமுகம் இல்லாட்டான்னு சொல்லிடுவோம். நம்ம எதை மட்டும் பார்ப்போம், இவர் ஒரு நல்ல ஆளு, நல்ல ஆள் மாதிரி தெரிகிறாரு, இவர் தொழுகை எல்லாம் கடைபிடிக்கிற ஆளு அப்படின்னா சொல்லுவோம். முஸ்லிமா இருந்தா கூட இவன் தொழுகை எல்லாம் கடைபிடிக்காதுன்னு நம்ம சொல்ல மாட்டேங்க. இவன் பதில் சொல்லாம பாதியா போயிடக்கூடாது. நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்யறது, அதுக்கு அவனு சொல்ல மாட்டேங்கிறோம். யாருக்கு சொன்னா ரிப்ளை வருமோ அவன் எல்லாருக்கும் பரவிச்சுன்னா அது வராது. சில பேர் என்ன செய்வான், சலாத்து கூட அப்படின்னு போயிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு போய் சலாம் சொல்ல முடியுமா? நம்ம யாரை பார்த்து கரெக்டா சொல்றோம், யாருக்கு சலாம் சொன்னால் ரிப்ளை வரும்னு நினைக்கிறோமோ அவர் நமக்கு அறிமுகம் இல்லாட்டாலும் நம்ம சொல்றோம். மார்க்கமும் நமக்கு சொல்ல சொல்லுது. தனித்து விளங்குதா இல்லையா? இந்த குறைஞ்சபட்ச நாகரிகம் இது வரைக்கும் உலகத்துக்கு தெரியுதா? இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட எவனுக்கு இருந்தாலும் அந்த முகமன் சொல்ல வேண்டிய ஒரு மனுஷன் தானே, தெரிஞ்சவனுக்கு தான் சொல்லணும்னு என்ன இருக்குது? எல்லாருக்கும் சொல்லணுமா இல்லையா? இது யாரும் கண்டுகொள்ளாத கவனிக்காத ஒரு நாகரிகமா இல்லையா? இது உலகத்துல எந்த சிந்தாத்திலேயாவது, எந்த மார்க்கத்திலேயாவது, எந்த நாட்டிலேயாவது, எந்த கலாச்சாரத்திலேயாவது, எந்த மொழியிலேயாவது தெரியாதவனுக்கும் நம்ம என்ன செய்யணும், அவனை பார்த்து சிரிக்கணும். தெரியாதவனை பார்த்து ஒரு புன்சிரிப்பு. சலாஞ்சனா வந்துரும்ல, சலாஞ்சனா கடுகு மூஞ்சி வச்சா சலான் சொல்லுவோம். சலான் சொல்லும் போது ஒரு முகத்துல ஒரு மலர்ச்சி, பல்லு தெரியாட்டா கூட முகத்துல ஒரு மலர்ச்சி தெரியுமா இல்லையா?